இந்த ஆர்டரியல் ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த ஆர்டரியல் ப்ரெஷர் அஃபெக்ட் பண்ணதுன்னு பார்க்கணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஆர்டரியல் ப்ரெஷர், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுது ஆர்டரியல் ப்ரெஷர். ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மலாக பிளட் ப்ரெஷர், இதுதான் நார்மல் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் நார்மலாக பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் தான் இந்த ஓவரால் சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுது. ஓகே, இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது, ஓவரால் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட பிளட் மூவ்மெண்ட், அந்த பிளட் ஃப்ளோ, டிஷ்யூ பெர்ஃபியூஷன், டிஷ்யூக்கு ஆக்சிஜன் சப்ளை, நியூட்ரிஷன் சப்ளை, ரிமூவ் த வேஸ்ட் ப்ராடக்ட், இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் மெயின் ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனண்டாக இருக்குது இந்த ப்ரெஷர். இந்த ப்ரெஷரில் ஏதாவது லிட்டில் ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் டோட்டல் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துலேயும் ஆல்ட்ரேஷன் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஷ்யூ பெர்ஃபியூஷன், த ஆக்சிஜன் சப்ளை ஆஃப் த டிஷ்யூ ஆல்சோ ஆல்டர், த ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட், த கார்பன் டை ஆக்சைடு ஆல்சோ ஆல்டர். ஓகே, இது சின்ன இந்த மைனூட் சேஞ்ச் இருந்தாலும் ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே, ஒரு 2 to 3 mm மெர்க்குரி சேஞ்ச் இருந்தாலும் ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே, இந்த ஆர்டரியல் ப்ரெஷர், இந்த பிளட் ப்ரெஷர் மெஷர்ட் பை யூனிட் மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஓகேவா, மில்லிமீட்டர் மெர்க்குரி. அண்ட் வாட்டர்லையும் இது மெஷர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இது மெஷர் பண்ணும்போது வாட்டரில் மெஷர் பண்ணாங்க. ஸோ வாட்டரில் மெஷர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் வந்து மெர்க்குரியை வச்சு மெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மெர்க்குரியை மெஷர் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் புதுசாக ஒரு யூனிட், இந்த யூனிட் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மெர்க்குரி, மில்லிமீட்டர் எம்எம் மெர்க்குரி அப்படின்னு ஒரு யூனிட் இந்த பிளட் ப்ரெஷருக்கு கொடுத்தோம். ஸோ இப்போது இந்த பேசிக் கான்செப்ட் ஃபஸ்ட்டு நம்ம ரியல் திங்க் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் அப்படின்னா the blood vessel, whole cardiovascular system. Okay, blood vessel. Histologically, wall of the blood vessel எத்தனை வால் இருக்கு, எத்தனை blood vessel இருக்கு, என்னன்னா intima, media, admission. Intima வந்து inner layer, okay, intima. Media வந்து muscular layer. Media is very important layer. Media வந்து muscular layer. அதுல என்ன இருக்கும், smooth muscles. Okay, smooth muscles. And the smooth muscle எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா artery or blood vessel constriction and dilation. So the blood vessel or any blood vessel, artery, vein, arteries, anything. So the blood vessel constrict பண்றதுக்கும் and the blood vessel dilate பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த smooth muscle, media ஓட function. Adventitia வந்து external layer. Okay, fine. இப்போ இந்த blood vesselல blood flow. Okay, normal blood flow என்ன, laminar. Okay, abnormal blood flow turbulent. Turbulent on the abnormal, laminar blood flow on physiology. So in the movement of blood, or friction process again done between this fluid, the blood, and this vessel wall. Okay, or friction process in the blood ஓட இந்த fluid இருக்குல, blood ஒரு fluid, அந்த fluidக்கும் இந்த blood vesselக்கும் நடக்கக்கூடிய அந்த friction, அதுதான் blood pressure. Okay, and friction, the force exerted by the blood against the unit area of wall of the vessel. The force exerted by the blood, the blood ஆல ஏற்படக்கூடிய ஒரு force, and the movement and the force exerted by the blood against, எதுக்கு against, the unit area, இந்த vessel ஓட area against, the vessel wall ஓட area against produce ஆகக்கூடிய ஒரு friction, ஒரு pressure, அதுதான் blood pressure, normal blood pressure. So இந்த blood pressureல arterial pressure இருக்கு, venous pressure இருக்கு, capillary pressure இருக்கு. Okay, first initially blood pressure, the blood pressure la arterial blood pressure, then venous blood pressure, and capillary blood pressure. So in the arterial blood pressure on the supply of the tissue ku supply panna, idu வந்து supply, என்னது supply, tissue ku blood supply பண்ணுது arterial pressure. Okay, fine. So in the arterial pressure la change இருந்துச்சுனா tissue supply க்கு ஏதாவது change இருக்கும். ஓகேவா? So the venous pressure வந்து draining, venous pressure ங்கிறது tissue க்கு supply ஆன blood எப்படி drain பண்ணுது. Okay, arterial blood supply tissue can supply பண்ணுது, arterial blood tissue க்கு என்னென்ன காம்பவுண்ட சப்ளை பண்ணுது,
Oxygen and nutrition. Okay, fine. So the oxygen nutrition so capillary la mattum dhaan diffuse agum. Capillary la arterioles end la tissue ku supply agum. So in the arterial blood pressure வந்து tissue ku oxygen and nutrition supply இருக்கு. Okay. In the capillary irukra pressure the pressure which is present in capillary system. It's a very important pressure. There are two types of pressure. One, hydrostatic pressure. Hydrostatic pressure. The pressure which present in capillary system. The capillary pressure, hydrostatic pressure. What pressure? Osmotic. Osmotic on the experimental. The oncotic pressure is the real pressure. Oncotic. What are the difference between osmotic and oncotic? Oncotic pressure is exerted by proteins. Okay. And osmotic. Osmotic? Simple diffusion. Solute. Any soluble substance. Electrolytes, anything. Okay? It's experimental thing. Okay? Blood electrolytes and the sodium, potassium. So, this depends on the osmotic pressure. Okay? But more important pressure is oncotic pressure. Blood proteins and depend on the pressure, the oncotic pressure. Fine? First, initially blood pressure. Blood pressure, arterial blood pressure, venous pressure, arterial pressure and capillary pressure. Arterial blood pressure, tissue can supply oxygen and nutrition and other thing. Many other proteins or anything. Amino acids, fatty acids, so many nutritions. So tissue to blood supply. In the capillary pressure, in the capillary diffusion. Okay. Real exchange, the real exchange which present in capillary, not in artery, arterioles, veins, venules, no, nothing. Capillary oxygen supply and nutrition supply. Capillary waste product removal capillary okay va? So in the capillary there are two types of pressure. One hydrostatic pressure, another oncotic pressure. Hydrostatic pressure is simple. Okay. I am blood vessel. Okay, this is blood vessel. This is the arteriole end and the venule end. This is arteriole end and the venule end. That is central capillary. Okay. So the arteriole end is hydrostatic pressure. It's a very important concept. Arteriole end in the end hydrostatic pressure. Hydrostatic pressure H. Hydrostatic pressure means pulls the fluid outside. Sorry. Hydrostatic pressure means push the fluid outside. Sorry. Arteriole center la irukkiradhu enna pannum appadina blood ulla irukku blood vessel ku oda substance extracellular fluid ku push pannum. Okay va? Idha hydrostatic pressure. Hydrostatic pressure push the fluid veliye thallum. So, this is oxygen nutrition tissue supply. For example, in the hydrostatic pressure in case some disorder in the hydrostatic pressure in the oxygen supply that's a problem. Okay, this is hydrostatic. Hydrostatic pressure push the fluid outside in extracellular fluid. Okay. Oncotic pressure. Venule center. Venule center arterioles, capillaries in venule center. Venule center enna pannuna oncotic pressure pulls the fluid, pulls the waste product, pulls the electrolytes, pulls the water, pulls the salt. Arterial pressure, hydrostatic pressure, venule center kammiya irukum. Idu appdi opposite, oncotic pressure arterial kammiya irukum, venule center adhigama. Appdi opposite, vice versa. Fine. Appo oncotic pressure enna? venous center extracellular fluid la irukra some substance or waste product blood pull pannu. So this is the oncotic pressure. In the oncotic pressure it depends on protein. It's very important. Protein. This is a protein. Blood la enna type of protein la irukku? Albumin. Okay. Most albumin globulin is the most. Okay. In the protein depend பண்ணி மட்டும் தான் இந்த oncotic pressure. For example, osmotic pressure school days la என்ன படிச்சீங்க? Movement of fluid through semi-permeable membrane from high concentration to from lower concentration to high concentration. Okay? Semi-permeable membrane, inga small amount of solute இருக்கு, inga high amount of solute இருக்கு. So water moves from low concentration to high concentration. So same process, inga protein inga அதிகமா இருக்கு, extracellular fluid la இருக்குமா, blood la அதிகமா இருக்குமா? Protein inga adhigama blood la adhigama irukuma extracellular fluid la adhigama irukuma blood la da protein adhigama irukum. So
புரோட்டீனோட கான்சென்ட்ரேஷன் பிளட்ல அதிகமா இருக்கு. So fluid moves from low concentration to high concentration. This is oncotic pressure. புரிஞ்சா? இந்த capillary pressure, capillaryல hydrostatic pressure, oncotic pressure, hydrostatic pressure arterial endல இருக்கும். It push the fluid, supply oxygen and nutrition and some other substance. And oncotic pressure higher in venous side. It pulls the fluid and more electrolytes and more fluids. Oncotic pressure depends on protein. Okay. If blood in case, for example, in some situation, some disease la enna agum appadina, in the blood la protein கம்மி ஆயிடும். protein oda level கம்மி ஆயிடும். Okay. In case some disease la ரொம்ப முக்கியம் வந்து protein oda level blood la கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? So more fluid blood க்கு போகுமா? More fluid blood க்கு போகுமா? போகாது. Listen, venous side la இந்த blood la நார்மலாவே blood la protein oda level கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? dramatically கம்மி ஆயிடுச்சு. சோ இப்படி கம்மி ஆச்சுனா இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் fluidல இருந்து bloodக்கு fluid transmission இப்படி இருக்கும். கம்மியா இருக்கும். சோ கம்மியா இருக்க எக்ஸ்ட்ரா செல்லுலர் fluidல fluid accumulation ஆகும். ஓகே, அதுதான் edema. Fine. இந்த oncotic pressure very important for edema. Edema வந்து ஒரு clinical manifestation of so many disorder. In respiratory disorder, circulatory disorder, renal disorder. இது ஒரு clinical manifestation edema. ஒரு clinical diagnostic method edema. ஒரு diagnostic purpose. So, listen once again. Oncotic pressure depends on protein. Fine. So, blood la protein in case கம்மி ஆயிடுச்சு. Okay. அப்போ fluid movement கம்மி ஆயிடும். அப்போ more fluid accumulation in extracellular fluid. Extracellular fluid more fluid accumulate ஆகும். So என்ன ஆகும்? edema form. Most edema எங்க form ஆகும்? legல. ஏன்னா due to gravity. ஓகேவா? In within lungs லயோ edema form ஆகும். Okay? இந்த fluid balance is very important. Okay? அதுல one of the role பண்றதா இந்த protein ஓட function. புரிஞ்சா? இது டவுட் இருக்கா? So நம்ம இந்த capillary pressure இந்த venous pressure பத்தி next class la varum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது arterial pressure. So basic தான். ஓகே? எல்லாத்துக்கும் ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சா? டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க. arterial pressure. First, என்ன காம்போனன்ட்லாம் இந்த arterial pressure அஃபெக்ட் பண்ணுது? ஓகே, arterial pressure நம்ம படிக்கும்போது பல்ஸ் பத்தி கண்டிப்பா படிக்கணும். பல்ஸ் நம்ம எங்க எடுக்கிறோம்? artery, not vein. ஓகேவா? real artery. Pulsation எங்க இருக்கும்? arterial தான் அதிகமா இருக்கும். Then when compared to vein, arterial தான் pulsation அதிகமா இருக்கும். So இந்த pulsation எப்படி வருது? ஏன் வந்து pulsation இந்த aorta pulsation அதிகம்? இந்த aorta, root of aorta pulsation ரொம்ப அதிகம். ஆனா இந்த artery, the proximal artery, radial artery அந்த aorta ல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன branches இருக்குல, அந்த branchesல pulsation கம்மியா இருக்கு. ரீசன் என்ன? Elasticity. Okay, very good. And capillary no pulsation. Fine. Pulsation, more pulsatile fashion in aorta, less pulsation in artery, no pulsation in capillary. The no pulsation in the capillary is very, very, very important. Okay, இப்போ அந்த pulsation depend பண்ணக்கூடிய factors என்ன? Okay, fine. So okay. இப்போ நம்ம ஒரு term first. Okay. Blood vessels have an elastic property. Blood vessels have elastic property. So major arteries, அதாவது aorta இருக்கட்டும், large arteries இருக்கட்டும், the major arteries have the recoil, elastic recoil character. Elastic recoil character. So in elastic recoil character now, for example, for ventricle is another left atrium, left ventricle and aorta. Fine. இப்போ இந்த left ventricle contract ஆகுது. Fine. Left ventricle contract ஆனா எந்த வால்வ் ஓபன் ஆகும்? aortic valve. aortic valve ஓபன் ஆனா என்ன சவுண்ட் வரும்? No sound. No sound. Opening of valve does not produce sound. Okay, fine. So okay. Ventricle become contract, aortic valve open ஆகுது. Once ventricle எந்த அளவுக்கு pressure create பண்ணும்? Peak pressure என்ன? 120. Okay, 120 pressure create பண்ணுது. So the 120 pressure plus volume எங்க transfer பண்ணுது? aorta transfer. Once in the increased amount of large amount of volume plus large amount of pressure, இது ரெண்டு எங்க transfer ஆகுது? aorta, root of aorta. Once root of aorta போன உடனே இந்த root of aorta little bit distant ஆகும்.
little bit distant due to elastic property of the vessel wall. Okay ba, just like ventricle become contract, the aorta become distant. Whole aorta does not distant, whole part of aorta full distant ஆகுது. This initial part, இந்த initial part மட்டும் distant ஆகும். So on the distended part la it can accommodate more blood. Okay ba, so once distant ஆயிடுச்சு, once distant ஆனதுக்கு அப்புறம் இந்த peak distance போனதுக்கு அப்புறம் திருப்பி recoil ஆகும். Once recoil ஆனோனே என்னாகும், recoil ஆனோனே blood moves forward. இந்த part என்னாகும், இந்த part distant ஆயிடும். புரிஞ்சா, இந்த part distant ஆயிடும். Then இது என்னாகும், recoil ஆகும். Then இந்த part distant ஆகும். Then இது recoil ஆகும். Then இந்த part distant ஆகும். So இதான் blood ஓட movement. So normal blood ஓட movement என்னன்னா இதான் ventricle blood ஓட movement. Okay, for example ventricle contract ஆகுது, aorta blood movement எப்படி இருக்கும் அப்படினா இதான் blood movement. So blood movement என்ன, இது கிடையாது, இது blood movement கிடையாது. blood movement stop by stop ஆகும். Okay, first frontல போகும், little bit backward, frontல போகும், little bit, ஏன் little bit backward, due to diastole. இந்த little bit backward எதனால வந்துச்சுன்னா ventricle systole ஆகுது, 120 pressure create பண்ணுது. once ventricular pressure reduce ஆகும், back flow ஆகுதா, இந்த back flow prevent பண்ணக்கூடிய valve எது, aortic valve. once aortic valve close ஆனோனே back flow stop ஆகுது. okay, so அப்போ systole அப்ப frontல போகுது, diastole little bit backward. okay, இதான் blood movement. fine. so இந்த elastic recoil property, இந்த effect பேரு wind Kessel effect. wind Kessel effect. wind இது ரெண்டு வெசலுக்குமே இருக்குதா நம்ம? yes, wind Kessel effect. wind Kessel effect இல்லைங்க, elastic recoil of aorta and large arteries, not small arteries, large arteries. elastic recoil of aorta and large arteries. elastic recoil na once blood high volume of blood once vessel ke enter agum distant agudhu, then further என்ன ஆகுது, திருப்பி recoil normal state க்கு வந்துருது. okay, recoil ஆயிடுது. fine, புரிஞ்சா, இந்த டவுட் இருக்கா? so இதான் புரியல, எஃபெக்ட் தெரியுமா? wind Kessel effect. இப்போ ஸ்மால் ஆர்டரிஸ்ல அந்த மாதிரி ஆகாது. yes, நார்மல் flow. அது ஏன்னு சொல்றேன். little bit அந்த டிஸ்டன்ஸ் விட்டு கொஞ்சம் இருக்கும். ஓகே, கேபிலர் சுத்தமா இருக்கு, அது கொஞ்சம் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அயோட்டா இருக்கும். வீனஸ்ல சோ இதுதான் அந்த பல்ஸ் இப்பதான் டிஃபரன்ஸ் பண்றாங்க. வீனஸ்ல இருக்கும், ரொம்ப ஸ்மால். ஓகே, aorta is a more elastic than vein. aorta தான் more elastic property எங்க அதிகமா இருக்கு, aorta தான் அதிகமா இருக்கு vein கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? one of the reason the lumen size of the aorta become less. aorta ஓட lumen size less, ஆனா venaca ஓட lumen size more. ஓகே, அந்த lumen size எல்லாம் என்னன்னா அதெல்லாம் next class பார்க்கலாம், என்னன்னா சென்டிமீட்டர். so இது normal blood movement. when systole ஆகுது, root of the aorta become distant. okay, then recoil, the blood moves forward, then second segment become distant and recoil, the blood moves forward, the third segment become distant and recoil, fourth blood moves to forward. so இது normal blood flow aorta. so aorta blood flow program listen, in the picture நம்ம மைண்ட்ல இருக்கும் blood movement. okay, இது blood movement. okay, systole ஆகும்போது ஃப்ரண்ட்ல போகும், when diastole ஆகும்போது little bit backward, further backward is the disorder. okay, இந்த டைப் ஆஃப் பல்ஸுக்கு பேரு, இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டுக்கு பேரு வாட்டர் ஹம்மர் பல்ஸ், பிஸ்டல் ஷாட் மர்மர், இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் பேத்தாலஜிக்கல். அதனால தான் இவ்வளோ நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா இது எல்லாத்துக்குமே கிளினிக்கலாக ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, நார்மல் பிளட் மூவ்மெண்ட்னா சிஸ்டோல் லிட்டில் பிட் பேக்வர்ட், சிஸ்டோல் லிட்டில் பிட் பேக்வர்ட், சிஸ்டோல் லிட்டில் பிட் பேக்வர்ட். ஃபைன், சரி, ஓகே. இப்போ அயோட்டாவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அயோட்டாவில் நம்ம என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்து இன்னும் ஃபர்தராக நம்ம போனால் அயோட்டாலேருந்து ஸ்மால் பிரான்ச்சஸ் வரும். ஃபர்ஸ்ட் லார்ஜ் பிரான்ச்சஸ் வரும், அந்த லார்ஜ் பிரான்ச்சஸ்லேருந்து ஸ்மால் பிரான்ச்சஸ் வரும். ஓகே, ஃபைன். ஒன்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக டிஸ்டன்ஸ், அதாவது அயோட்டா தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அயோட்டாவில் ஆரம்பிச்சு நம்மளுடைய டிராவல் எதை நோக்கி போகுதுன்னா கேபிலரி நோக்கி போகிறோம் நம்ம. ஓகே, நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து கேபிலரி.
அயோட்டா ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி அதோட பிளட்டோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்குறோம். பிளட்டோட மூவ்மெண்ட் ஃபார்வர்ட் ஸ்டாப் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம தூரம் போக போக ஒன்ஸ் நம்ம கேப்பிலர் ரீச் ஆனோடனே பிளட்டோட மூவ்மெண்ட் எப்போ இருக்குன்னு எப்படி இருக்கு? நோ ஸ்டாப்பேஜ் மூவ்மெண்ட், நோ ஃபார்வர்ட் பேக்வர்ட், நோ ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஸோ ஸ்மூத் பிளட் ஃப்ளோ. வாட்ஸ் த ரீசன்? ரீசன் என்ன அப்படின்னா there is a term, அந்த டேர்ம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். என்ன டேர்ம்னா கம்ப்ளைன்ஸ். Compliance of the vessel, blood vessel. Compliance. Compliance na healthy. Changes in blood pressure. Changes in blood pressure. Changes in blood pressure. Come on. Changes in volume, blood volume, changes in blood pressure and changes in blood volume leads to greater the distensibility of the vessel wall. Greater the distensibility of the vessel. Greater the distensibility of the vessel. Compliance now. Compliance is a property of the vessel wall. Greater than Distensibility of the vessel wall. Distensibility. Compliance now. அது ஒரு ப்ராப்பர்ட்டி. வெசல் வாலுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டிஸ்டன்சிபிலிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அயோட்டா. ஓகே, சிஸ்டோல் அப்போ மோர் பிளட் கம்ஸ் டு த அயோட்டா. ஸோ என்ன ஆகுது? அயோட்டா டிஸ்டன்ட் ஆகுது. இதுதான் கம்ப்ளைன்ஸ். ஸோ அயோட்டா ஹேவ் மோர் கம்ப்ளைன்ஸ் when compared to other. Okay, listen. Compliance na distensibility of the vessel wall. Okay va? எந்த அளவு ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்டுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அதை கம்பன்சேட் பண்ணுறதுக்காக டிஸ்டன்ஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறது மூலிமா ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்கேஸ் பிளட்டுடைய வால்யூம் ஏதோ ஒரு ரீசனால இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இன்க்ரீஸ்டு வால்யூம் அகாமடேட் பண்ணுறதுக்காக என்ன ஆகுது? பிளட் வெசல் டைலேட் ஆகுது. மீன்ஸ் பிளட் வெசல் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நாட் டைலேட், எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்மூத் மசில் இருக்குல்ல, என்டிமால இருக்க ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகுது. ஃபைன். ஸோ இதுதான் கம்ப்ளைன்ஸ். ஸோ கம்ப்ளைன்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பிளட் வெசல். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பிளட் ப்ரெஷர் பை டியூ எய்தர் changes in pressure or changes in volume. பிளட்டோட வால்யூம் சேஞ்ச் ஆச்சுனாலும் இந்த கம்ப்ளைன்ஸ் அல்ட்ரா ஆகும். பிளட்டில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், இந்த கம்ப்ளைன்ஸ் அல்ட்ரா ஆகும். ஸோ கம்ப்ளைன்ஸ்னால் டிஸ்டன்சபிலிட்டி. இது ஒரு நம்ம எத்தனை வாட்டி நம்ம புக்கில் படித்தாலும் நமக்கு கிளியர் கான்செப்ட் கிடைக்காது. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் நம்ம எழுதுறதோ நம்ம மனப்பாடம் பண்ணுறதோ கிடையாது. ஜஸ்ட் நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பிளட் வெசல் வால் டிஸ்டன்சபிலிட்டி தான் கம்ப்ளைன்ஸ். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அயோட்டா ஹேவ் மோர் கம்ப்ளைண்ட் ப்ராப்பர்ட்டி. அயோட்டா வந்து ரொம்ப டிஸ்டன்சிபிள் ஆகும். ஓகே, தென் லார்ஜ் ஆர்டரிஸ் லிட்டில் பிட் டிக்ரீஸ் when compared to அயோட்டா. அயோட்டா விட கொஞ்சம் கம்மியாக டிஸ்டன்ஸ் ஆகும், டிஸ்டன்சிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. தென் ஸ்மால் ஆர்டரிஸ் கொஞ்சம் கம்ப்ளைன்ஸ் அதை விட கம்மி. இன் கேபிலரி நோ கம்ப்ளைன்ஸ், நோ டிஸ்டன்சிபிலிட்டி. புரிஞ்சா? இப்போ பார்ப்போம். கேபிலரியில் கம்ப்ளைன்ஸ் இருக்காது. நோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைன்ஸ் எங்க இருக்கும்? அயோட்டா. அயோட்டால மோர் கம்ப்ளைன்ஸ். தென் லெஸ் இன் ஆர்டரிஸ், லெஸ் இன் ஆர்டரியோல்ஸ். ஆர்டரியோல்ஸ்லயும் லெஸ்ஸா இருக்கும் கம்ப்ளைன்ஸ். தென் கேபிலரி is a gradual decrease. Okay, வீனியல்ஸ் இந்த கம்ப்ளைன்ஸ் இருக்கும். அங்க அதே மாதிரி தான் வெனக்காவால அதிகமாக இருக்கும், வெயினில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெயினுஸும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புரிஞ்சா? இந்த சேம் ப்ராசஸ் தான். வெயின் அதாவது கேவல் சிஸ்டம், வெயின், வெனியூஸ், then capillary. Okay. Aorta and small artery.
just remember arteries. That's it. That's enough. Okay. Aorta, arteries la konja kammiya irukum complaints irukum kammiya irukum. Okay. Arterioles la kammiya irukum. Arterioles la kammiya irukana ஒரு reason இருக்கு. Arterioles la ஏன் complaints ரொம்ப கம்மியா இருக்கு அப்படினா arterioles என்ன இருக்கு? Resistance. Total peripheral resistance. So in the total peripheral resistance arterioles இருக்கிறதுனால தான் less complaints. ஓகேவா? இதான் arterioles. For example, arterioles வெளிய எனக்கு pressure இருக்கு. Means peripheral resistance இருக்கு. So resistance இருக்குனா இதால distensible ஆக முடியாது. So அப்பனாத complaints decrease. So vessel, for example, ஒரு vessel இருக்கு, aorta இருக்கு. aortaவால more blood accommodate பண்ண முடியும். More blood accommodate. எப்படி accommodate பண்ண முடியும்னா distance. அது expand ஆச்சுனா more blood accommodate பண்ண முடியும். அப்ப மீனிங் என்ன? more compliant. aorta is a more compliant vessel. arterioles இருக்கு. arterioles ஆல expand ஆக முடியாது. ஏன்? resistance அங்க அதிகமா இருக்கு. So arterioles are less compliant vessel. Clear? The concept clear? Compliance, distensibility. In ஒரே ஒரு situation அப்பதான் இந்த compliance or distensibility different ஆகும். ஒரே ஒரு situation அப்ப அது என்ன situation நான் சொல்றேன். இப்போதைக்கு just remember compliance is distensibility of the blood vessel. Compliance is a property which is present in blood vessel. The distensibility of the blood vessel, expand of the blood vessel to helps to accommodate pressure and volume. Okay, pressure la edha change irundhalum compliance la change irukum, volume la edha change irundhalum compliance la change irukum. Fine, purinja compliance directly proportional to pulsation. Compliance directly proportional to pulsation. Pulsation enna? Vessel wall pulse agudala, adha pulsation fashion. So more compliant vessel have more pulsation, less compliant vessel have less pulsation. For example, aorta, more compliant vessel. Aorta is a more compliant vessel. So appo aorta pulsation adhigama. So radial artery, so one of the branch of the aorta, small branch, adukku compliance irukku. Artery la enna paatha compliance irukku. Aorta viட கம்மியா இருக்கு அவ்வளவுதான், ஆனா compliance இருக்கு. ஓகேவா? So artery la compliance irukku, radial artery la compliance irukku, more distensibility, so anga pulsation irukku. ஆனா pulsation aorta compare பண்ணும்போது anga pulsation கம்மி. Okay, அதனால தான் more compliant vessel have more pulsation, less compliant vessel have less pulsation. So for example, arterioles la resistance irukku. Arterioles more compliant or less compliant? Less compliant, very less compliant, zero compliant. So apana pulsation aguma? No. Okay va? So capillary no compliance, pulsation aguma? No pulsation in capillaries. Very important. Idinga star potunga, எத்தனை important ஆன போடுங்க, ரொம்ப முக்கியம். Capillary does not have pulsation. Reason என்னன்னு சொல்றேன். Capillary la pulsation இருக்காது. Okay? Some disorder, for example, aortic regurgitation. அப்படின்னா aortic wall எங்க இருக்கும்? aortaக்கும் ventricle நடுவுல. For example, drop பண்றோம். Okay? இதுதான் aortic wall. Okay? When ventricle contract ஆச்சுனா ventricle systole contract ஆகுது. contract ஆச்சா blood move forward. So some is aortic regurgitation na first என்ன ஆகும்? 120 pressure create ஆகுது, volume ஆகுது, little backflow, blood try to comes back into the ventricle. Okay va? ஏன்னா pressure இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. Blood loves to go high pressure to low pressure. Okay va? இது normal. So இப்போ blood return try பண்ணுது, இந்த aortic wall ஆனா close ஆயிடுச்சு. Is a normal physiological. In some cases now sinuses of Valsalva, படிச்சோம் last class சொன்னா sinus of Valsalva. அப்பனா என்ன? அந்த வால்வோட அந்த cusps இருக்குல, அந்த மூணு பாக்கெட்ஸ், அதுக்கு நேம் sinuses of Valsalva. அதுக்கு நேம். ஓகேவா? சோ அந்த வால்வ்ல ஏதாச்சும் ரப்சர் ஆகும். சோ ரப்சர் ஆகும். அப்ப அந்த க்ளோஷர் இருக்குமா? இருக்காது. சோ க்ளோஷர்னா blood என்ன ஆகும்? பேக் ஃப்ளோ. சோ எந்த அளவுக்கு blood மூவ்மென்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு பேக் ஃப்ளோ ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் normal blood movement என்ன? forward little bit backward, forward little bit backward. ஆனா இந்த டிசார்டர் என்ன ஆகும் அப்படினா இன்ட்ரஸ்டிங், forward backward. ஏன் ரீசன் என்ன? aortic valve க்ளோஸ் ஆகுது. aortic valve க்ளோஸ் ஆச்சுனா பேக் ஃப்ளோ ப்ரிவென்ட் ஆகும். aortic க்ளோஸ் ஆனா என்ன ஆகும்? more backward. So ventricle ஸ்ட்ராங்கா கான்ட்ராக்ட் பண்ணும்.
பிளட்டை ஃபார்வர்ட் பண்ணும் பெரிஃபரல் டிஷ்யூக்கு நான் பிளட் சப்ளை பண்ணானா முடியாது. இந்த வால் க்ளோஸ் ஆகலை, எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பேக் ஃபார்வர்ட் போதோ அந்த அளவுக்கு பேக் வருங்க. கொஞ்சம் சப்ளை ஆகாதான் அந்த பெரிஃபரல் கொஞ்சம் தான் ஸ்மால் அமௌண்ட் பிளட் தான் மூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக கேப்பிலரில் பல்சேஷன் இருக்காது, நார்மலாக கேப்பிலர் பல்சேஷன் இருக்காது. பட் இந்த டிசார்டர் அப்போ இந்த மாதிரி ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் இருக்கிறதுனால ஹோல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ லிட்டில் பிட் பல்சேஷன் விச் ப்ரெசன்ட் இன் கேப்பிலரி. கேப்பிலரில் என்ன ஆகும்னா இந்த ஹெவி சிஸ்டோலிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மல் சிஸ்டோலிக் ப்ரெஷர் 120, diastolic pressure 80. Pulse pressure? What is pulse pressure? 90. What is pulse pressure? The 40. pressure Diastolic difference between minus. yes, pressure difference between systolic and diastolic 40. Okay, இதுவும் நார்மல் 40 தான் நார்மல். ஆனா இந்த aortic regurgitation பேஷண்ட்க்கு என்ன ஆகும்னா சிஸ்டோல் அதிகமா இருக்கு. ஏன்னா blood வந்து சப்ளை பண்ணி ஆகணும், contraction increase ஆகுது. systolic blood pressure 220 க்கு போகுது, 120 ல இருந்து 220 க்கு போகுது. diastolic blood pressure கம்மியாகுது. ஏன்னா diastolic blood pressureங்கிறது closure of aortic valve. 80 mm mercury தான் aortic valve close ஆகும். Listen, 80 mm mercury தான் aortic valve close ஆகும். ஆனா இங்க aortic valve close ஆச்சா? இல்ல. அப்ப further decrease ஆகும். 80 ல இருந்து 70, 60, 40 க்கு வருது. ஓகே, அப்போ systolic blood pressure 220, diastolic blood pressure 40. அப்ப டிஃபரன்ஸ் என்ன? 80. 180. 180 யா? 180 யா? 180. Okay, 180. So the pulse pressure எவ்வளவு? 180. So much difference. The pulse pressure. So pulse pressure இந்த pulsatile fashion தான் pulse pressure. இந்த 40 இருக்குன்னா pulsation கம்மியா இருக்கும். Pulsation 100 இருந்துச்சுன்னா so overall circulatory systemத்திலயும் pulse அதிகமா இருக்கு. So அப்ப capillarல pulse அதிகமா இருக்கு. Fine. So இந்த pulsation இந்த capillarல pulse இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? கேப்பிலர்ல பல்ஸ் இருக்கா இல்லையா ஒரு பேஷண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங். என்ன அப்படின்னா நெயில் பெட் இருக்குல்ல, இந்த நெயில் பெட்ல கேப்பிலரிஸ் இருக்கும். இதான் கேப்பிலரிஸ். ஓகே, இங்கே ரேடியல் ஆர்ட்ரி என்ன ஆகும், இங்கே வந்து சில கேப்பிலரி பெட் வரும், அப்புறம் அந்த கேப்பிலரி பெட்லேருந்து வெயின் வரும். ஓகே, இது நெயில் பெட்ல கேப்பிலரிஸ். ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிஷியன் டாக்டர் இந்த டிப் ஆஃப் த நெயில் பெட்டை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகுமா? ப்ரெஸ் பண்ணா அந்த டிப் ஆஃப் த ப்ரெஸ் பண்ணா ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பார்டர் பிட்வீன் ஒயிட் அண்ட் பிங்கிஷ். மேலே வந்து பிங்கிஷா இருக்கும், கீழே ஒயிட்டா இருக்கும். இது நார்மலா நம்ம பார்த்தோம்னா இந்த ஒயிட்டிஷ் கலர்ல எந்த ஒரு பிளட் மூவ்மெண்ட் இருக்காது, நமக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது, எந்த ஒரு பல்சேஷனும் இருக்காது. ஓகேவா? கேப்பிலரி, ஏன்னா கேப்பிலரி நோ பல்சேஷன், பிளட் ஃப்ளோ இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். ஆனா அந்த பேஷண்ட்க்கு, இந்த அயோட்டிக் வால் ரிகர்கிட்டேஷன் பேஷண்ட்க்கு இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் லிட்டில் பிளட் அந்த பிளட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ஒயிட் கலர் இருக்கிறதுல பிட்வீன் இந்த பார்டர் பிட்வீன் ஒயிட்டிஷ் அண்ட் பிங்கிஷ் அந்த இடத்துல அந்த பிங்க் ஏரியால இருந்து சில பிளட் ஃப்ளோ அந்த ஒயிட்டுக்கு வரும். இன் அயோட்டிக் ரிகர்கிட்டேஷன் பேஷண்ட், பேத்தாலஜிக்கல், நாட் நார்மல். ஓகேவா? ஸோ இந்த சைனுக்கு பேரு குயின்கி சைன் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நார்மலா கேப்பிலரிஸ்ல நோ பல்சேஷன் எழுதிங்க. நார்மலா கேப்பிலரி நோ பல்சேஷன், பட் இன் சம் cases pulsation present. In some cases pulsation present in capillary. Example aortic regurgitation. Pulsation present. Yes, example aortic regurgitation. Bracket la Quincke sign. ஸ்பெல்லிங் தப்பாக தான் எழுதுங்க. ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு எழுதுங்க. குயின்கி சைன்னா ஃபர்ஸ்ட் குயின்கி சைன் என்ன எழுதுங்க? குயின்கி சைன் பல்சடைல் ஃபேஷன் in nail beds. This is one of the diagnostic method in aortic regurgitation patient. Okay, Quincke sign. Okay, pulsatile fashion in nail beds. Nail beds la pulsation இருந்துச்சுனா aortic regurgitation இருக்கிறதுக்கான most probable. Okay, புரிஞ்சா? ஒரு பேஷண்ட் வராங்க, aortic regurgitation இது வந்து one of the sign. நிறைய இருக்கு aortic regurgitation diagnosis. ஸோ அப்பப்போ என்னென்ன தேவையோ நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா?
பேஷண்ட் வராங்க நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம் சிஸ்டோலிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது 220 இருக்குது டைஸ்டோலிக் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும் பல்ஸ் ப்ரெஷர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா 180 190 இருக்குது ஸோ அந்த பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் குயிக்கி சைன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக பார்க்குறோம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி த பேஷண்ட் ஹேவ் positive. क्योंकि साइन आना पल्सेशन in nail buds okay चलो okay so compliance is directly proportional to pulsation more compliant vessel have more pulsation less compliant vessel have less pulsation okay capillary does not have pulsation you know Vein name by pulsation. okay ஏனா diameter அதிகம் so blood oda movement more it vein can accommodate more blood so more blood accommodate acha pressure on reduce arterial compliance kammi when compared to artery have more elastic property so easier distant agum recoil agum ana vein vandu less elastic property irukku less okay va adu more muscular so adu capacity vein vandu enna solluva reserve vein solluvaanga vein epovume reserve normally 700 ml of average 700 ml of blood present in arterial system but 2 to 3 liter of blood present in vein system so vein is a reservoir okay blood store பண்ணிக்கிறது vein system ஆனா artery system just supply ஒரு சின்ன part small distance ஆனா vein system க்கு more blood accommodate பண்ணும் storage பண்ணிக்கும் pressure அங்க reduce one of the reasons gravity more lumen size gravity so இந்த மாதிரி some factor இருக்கு so அந்த pressure கம்மி pulsation pulsatile fashion கம்மியாகும் okay fine so இப்போ arterial pressure நம்ம பார்த்துட்டோம் arterial pressureல depends on the compliance பத்தி பார்த்தோம் compliance directly proportional to pulsation பார்த்தோம் I have more compliance அப்படியே artery கம்மி arterioles ரொம்ப கம்மி ஏன் ரீசன் என்ன total peripheral resistance இருக்கு so அதனால compliance கம்மி less distensibility so இப்போ arterial என்னென்ன type of pressureலாம் இருக்கு arterial pressure நம்ம பார்த்துட்டு இருக்கோம் within arterial systemல என்னென்ன pressureலாம் இருக்கு என்னென்ன இருக்கு within arterial system என்னென்ன systolic blood pressure diastolic blood pressure okay systolic blood pressure diastolic blood pressure so difference between these two pressure pulse pressure pulse pressure na okay the difference between systolic and diastolic and the pulsation produce ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு இந்த pulse pressure டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த pulsation இருக்குல இந்த pulsation produce ஆகிறது இந்த pulse pressure டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த pulse pressure அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு ஓகேவா என்ன அப்படினா compliance ஒன்னு compliance number 2 stroke volume அத cardiac output stroke volume so compliance வந்து inversely proportional to pulse pressure compliance inversely proportional to pulse pressure but ana stroke volume directly proportional to pulse pressure என்ன ரீசன் சொல்றேன் compliance வந்து inversely proportional to pulse pressure stroke volume directly proportional to pulse pressure okay first stroke volume stroke volume increase ஆச்சுனா pulse pressure increase ஆகும் for example cardiac stroke volume na cardiac output increase ஆகுது so cardiac output directly proportional to systolic blood pressure so systolic pressure என்ன ஆகுது 120 ல இருந்து for example 160 க்கு போகுது okay diastolic blood pressure என்ன 80 so minus பண்ணா 80 so normal pulse pressure என்ன 40 தான் normal pulse pressure 40 so pulse pressure increase so stroke volume increase ஆச்சுனா pulse pressure increase ஆகும் stroke volume decrease ஆச்சுனா pulse pressure decrease ஆகும் okay இதா stroke volume directly proportional to pulse pressure fine இது புரிஞ்சா தென் ஏன் நான் வந்து compliance வந்து inversely proportional to pulse pressure சொன்னா அப்படினா if in some cases the compliance the less compliant vessel for example இங்க ரெண்டு டைப் ஆஃப் artery நம்ம எடுத்துப்போம் artery number 1 artery number 2 இது ஒரு artery இது ஒரு artery so இந்த artery வந்து எந்த ஒரு percent எடுத்துக்குவோம் ஒரு percent ல இருந்து நம்ம எடுத்துக்குவோம் அந்த பர்சனோட ஏஜ் வந்து 20 அந்த பர்சனோட ஏஜ் 20 ஃபார் எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறேன் என்னன்னா 20 ஏஜ் இந்த டைப் 2 ஆர்டரி இந்த ஆர்டரி வந்து எந்த பர்சன்ட் எடுத்துக்கணும்னா ஏஜ் வந்து 75 ஏஜ்
ஓகேவா? நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா அதாவது ஏஜ் இன்க்ரீஸ் ஆக artery become hard. This is called not arteriosclerosis, arteriosclerosis. There is difference between arteriosclerosis and different type of artery. So age increase ஆக compliance become reduced. Same artery, in same blood vessel, same aorta, as age increase, the compliance also reduced. But how? The mechanism is age increase ஆக lipid accumulation in vessel wall. Age increase ஆக lipid accumulation in vessel wall. The vessel wall சுத்தி என்ன ஆகும்? Lipid accumulation of lipids, fats. So once lipids accumulate ஆயிடுச்சு அப்படின்னா the vessel wall become hardened. This is arteriosclerosis. Okay, so arteriosclerosis is hardening of blood vessel. So same artery, same aorta, இதுவும் aorta தான். இங்க more compliance, இங்க less compliance. ஓகேவா? இங்க more compliant vessel, blood flow ஆகுது. So volume increased volume of blood எங்க வருது? இந்த artery வருது. So this aorta become distensible because more compliance. Okay, as we compare to this type of artery, இந்த arteryயால distensible ஆக முடியாது. So elastic property reduced. இந்த artery age increase ஆகுதுங்கறத blood vesselோட elastic recoil, distensible property, elastic property, recoil property எல்லா property reduce ஆகும். So once reduce ஆயிடுச்சுனா, so increased amount of blood இந்த vessel, இந்த ஹார்டான vessel பாஸ் ஆச்சுனா pressure எப்படி இருக்கும்? increase ஆகும். ஏன் increase ஆகும்? இங்க blood volume அதிகமா இருந்துச்சுனா distensible ஆகி pressure கம்மி பண்ணிடும். ஆனா இங்க distensible ஆக முடியாது, expand ஆக முடியாது. So இங்க என்ன ஆகுது? pressure increase. So அதனால தான் compliance inversely proportional to pulse pressure. அதாவது less compliant vessel have more pulse pressure. less compliant vessel. இது அப்ப வயசானவங்களுக்கு வந்து பல்ஸ் அவ்வளவா பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களா? பல்ஸ் இருக்கும், but the pressure different இருக்கும். பட் ஆனா அதோட pressure pulse உடைய patient become weak இருக்கும். number 1, இந்த pulse pressure is difference between systolic and diastolic. so அந்த patient systolic pressure அதிகமா இருக்கும், diastolic pressure அதிகமா இருக்கும். ரீசன் என்னன்னா blood vessel whole artery systemத்திலே pressure அதிகமா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா blood vessel become hardened. ஓகே, அதால ஈஸியா கம்ப்ளைன் ஆக முடியாது, அகாமடேட் பண்ண முடியாது, பல்ஸ் ஒழுங்கா பார்க்க முடியும். பட் சில பேஷண்ட்க்கு வீக்கா இருக்கும், சில பேஷண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட். இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா கம்ப்ளைன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பல்ஸ் பிரஷர். ஓகேவா? இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் ஆர்டெரியோஸ்க்ளீரோசிஸ். அதாவது மோர் கம்ப்ளைன்ட் வெசல் எழுதிங்க, மோர் கம்ப்ளைன்ட் வெசல், ஓகே, லெஸ் கம்ப்ளைன்ட் வெசல் ஹேவ் more pressure. More pressure. Atherosclerosis is also lipid deposition. Yes. Atherosclerosis means the lipid plaque formation. The blockage. Arteriosclerosis means the accumulation of lipid in wall of the vessel, throughout the vessel. In arteriosclerosis means exact the point, site. Yes, intima. Okay. In this side only this side. Okay. Ana arteriosclerosis throughout the vessel. Wall full and now and the lipid formation. Okay, சில பேஷண்ட்க்கு ரொம்ப அப்நார்மலா ஆனதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிமா ரப்சர் ஆயிடுச்சுன்னா இங்க மோர் அக்குமுலேஷன் ஆயிடும். ஸோ அதுதான் ஆர்டெரியோஸ்க்ளீரோசிஸ். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் both. ஸோ என்ன, less compliant vessel have more pressure, more compliant vessel have less. More compliant vessel have less pressure. Arterioles, for example, arterioles இருக்குல, arterioles more compliant, less compliant pressure எப்படி இருக்கும்? அதிகமா. Fine. Arteriolesல compliance கம்மி. ஏன் compliance கம்மி? resistance அதிகமா இருக்கு. So அங்க compliance கம்மினா pressure அதிகமா இருக்கு. Fine. சரி, next இது புரிஞ்சுல? டவுட் இருக்கா? அடுத்து velocity of blood flow. கம்ப்ளைன்ஸையும் velocity of blood flowயும் நம்ம ரிலேட் பண்ணோம். கம்ப்ளைன்ஸ் அண்ட் velocity. அதாவது கம்ப்ளைன்ஸ்
Compliance inversely proportional to compliance inversely proportional to velocity of blood flow. Compliance inversely proportional to velocity of blood flow. என்ன மீனிங் அப்படின்னா velocity of blood flow எந்த ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு பிளட் வெசலில் மூவ்மெண்ட் ஆகுது அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பிளட் வெசல் ஓகே. இதுதான் ஒரு 1 மீட்டர் இது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர், இந்த 1 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட். ஒரு மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 5 செகண்ட் per minute. ஓகேவா? இதுதான் வெலாசிட்டி. ஒரு given ஏரியா given ஆர்டரியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் பாஸ் ஆகுது இன் given டைம். ஸோ இதுதான் வெலாசிட்டி. இங்க ஏன் கம்ப்ளைன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வெலாசிட்டி ஆஃப் பிளட் ஃப்ளோ அப்படின்னா more compliance vessel. For example, more compliant vessel, more distensibility. Okay, for example, this aorta. Okay. More distensibility. Aorta more distensibility. This is for example artery, small artery. So more compliant vessel, blood flow agudhu. Okay, this is blood flow. And the speed of blood flow reduce. Okay, more distensible. Lumen size increased ஆகுது. The volume of blood கொஞ்சம் decreased ஆகுது. So அப்ப என்ன ஆகுதுன்னா velocity என்ன ஆகும்? Decrease ஆகும். So, same volume of blood which present in aorta pass to the small arteries. So, lumen size small. Even the less compliance. Number 1, less compliance. Number 2, less lumen size. So, in the blood movement in the small lumen size and less compliant vessel pass velocity speed. Okay, just like pipe. Or pipe, large pipe, small amount of water pochna. Pressure கம்மியா இருக்கும். வாட்டர் என்ன ரொம்ப ஸ்லோவா வரும். ஒரு ஸ்மால் பைப்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா ஃபாஸ்டா இருக்கும். புரியுதா? அதே மாதிரி தான் இங்க கம்ப்ளைன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஆஃப் பிளட் ஃப்ளோ. அப்பனா அயோட்டா இருக்கு. அயோட்டா மோர் கம்ப்ளைன் லெஸ் கம்ப்ளைனா? மோர் கம்ப்ளைன். அப்ப வெலாசிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ். சோ அப்ப என்னென்ன வெலாசிட்டி அப்படினா அயோட்டால வெலாசிட்டி 3 to 7 மீட்டர் per second. 3 to 7 meter per second. Sorry, 3 to 5 ending. Sorry. 3 to 5. 3 to 5 meter per second. Aorta 3 to 5 meter per second. This is blood velocity, blood speed. Large arteries la konja adhigama irukum. Yeah, less compliance. Large aorta la more compliance, so velocity reduced. More distensibility, more lumen size. So movement of blood flow little bit reduced. Okay, velocity become reduced. Larger, little bit அதாவது aorta ல வரக்கூடிய branches இருக்குல. First large branches, then small branches, then arterioles. So in the large branches less compliance when compared to aorta. So less compliance up of velocity increased than aorta. So up and down 7 to 10 meter per second. Large arteries okay, 7 to 10. Then small arteries. Small arteries velocity 15 to 35 meter per second. 15 to 35 meter per second. In the value of ஞாபகம் வச்சுக்கணும்னா just இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வெசல்ல எந்த ஒரு blood வெசல்ல கம்ப்ளைன்ஸ் அதிகமா இருக்கும், velocity reduced. எந்த வெசல்ல கம்ப்ளைன்ட்
லெஸ்ஸாக இருக்கும், லெஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், வெலாசிட்டி இன்க்ரீஸ்ட். புரிஞ்சா? டவுட் இருக்கா? இது புரிஞ்சா? டவுட் இருந்தால் எப்படி கேளுங்க. புரிஞ்சா? இன்னொரு சொல்லணுமா? அது okay. So compliance inversely proportional to velocity of blood flow. Listen. Compliance inversely proportional to velocity of blood flow. புரிஞ்சா? டவுட் இருக்கா? இல்ல. மோர் அயோட்டால வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கம்மியா arterioles ஏன் அங்க compliance less. சரி ஓகே. இப்போ அடுத்தது ஒரு term damping. Damping அப்படின்னா எழுதிங்க. dampingனா progressive dampingனா progressive diminution of pulsation in periphery. Progressive diminution of pulsation in periphery. அதாவது இந்த மீனிங் எப்படின்னா in periphery. அயோட்டால இருந்து கேப்லரி வரைக்கும் இது பல்சேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அயோட்டால பல்சேஷன் அதிகமாக இருக்கு. டிஸ்டன்ஸ் போக போக பல்சேஷன் ஃபேஷன் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். Okay, arterial little bit reduce, arterioles no pulsation, capillaries no pulsation. In the progressive diminution, progressive reduction of pulsation, positive fashion, இது பேர் தான் damping. இது எதனால அப்படின்னா due to ரெண்டு இருக்கு, due to resistance. First one resistance, the second one compliance. damping progressive reduction of pulse. இப்போ அயோட்டால் பல்ஸ் அதிகமாக இருக்கு, டிஸ்டன்ஸ் ஆகாக அந்த பல்ஸ் ஃபேஷன் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ கேபிலரி போனால் நோ பல்சேஷன். இந்த ப்ராக்ரெசிவாக ரெடியூஸ் ஆகிட்டே வருதுல்ல, இதுக்கு பேர் தான் டேம்பிங். டேம்ப் ஆகுது, பல்சேஷன் பிகம் டேம்ப். ஓகே, இட்ஸ் பிகம் சப்ரஸ்ட், இட் பிகம் ரெடியூஸ்ட். ரீசன் என்ன? Always we will hear something in periphery. But what is that? Periphery means peripheral vessel. For example, aorta becomes central vessel. It's centrally located. Okay va? Axis படியும் சொல்லுவாங்க, நிறைய புக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிஃபெரினா பெரிஃபெரல் வெசலை மீன் பண்றாங்க. அயோட்டால இருந்து வரக்கூடிய branches அதுதான் பெரிஃபெரி வெசல். peripheral tissue also all tissue in every tissue, peripheral tissue. Central tissue is central nervous system. Peripheral tissue is all other tissue. Okay, fine. Skeletal muscles or joints, ligaments, in GI system, renal system, urinary system. In the system, peripheral tissue. Peripheral tissue, blood supply to the peripheral tissue. Apna whole body tissue. That's peripheral tissue. Okay, va? So, now compliance and resistance compliance. In the damping, what mean பண்ணுது? Pulsation mean பண்ணுது. Distance அதிகமாக periphery reach ஆகும்போது pulsation reduce ஆகும். Okay, va? இப்போ இந்த resistance inversely proportional to pulsation. The resistance inversely proportional to pulsation. ஏன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ரீசன் என்ன? ரெசிஸ்டன்ஸ் வந்து inversely proportional to pulsation. ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, டோட்டல் பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ் வெசலோட வால்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா பல்சேஷன் become difficult. ஓகேவா? பல்சேஷன் reduced. ஓகேவா? டோட்டல் பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ் become reduced. டோட்டல் பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னா ஈஸியா பல்சேஷன் ஆகும். vessel become easily pulse. So resistance inversely proportional to pulsation. புரிஞ்சா? doubt இருக்கா? Next compliance. More compliant vessel have more pulsation. So compliance directly proportional to pulsation. Compliance directly proportional to pulsation. So the compliance increase ஆச்சுன்னா aorta become more compliant vessel. அப்ப அங்க pulsation எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். arterial வந்து more compliant ஆ இல்ல less compliant. அப்ப அங்க என்ன இருக்கும்? pulsation more sorry more less compliance, less pulsation. Okay, arterioles la less compliance become less. அப்ப pulsation less. capillary compliance இருக்கா? இல்ல. அப்ப pulsation normal.
ஓகே பல்சேஷன் இருந்தா என்ன சைன் அது குயின் கீ சைன் ஓகே எங்க பாப்போம் அது அயோட்டா எந்த ரீஜன்ல பாப்போம் Nail bed. நெயில் பெட்ல பாப்போம் எந்த டிசீஸ் அயோட்டா ஓகேவா so இது dampingனா once again dampingனா progressive diminution of pulsation in periphery அதாவது சென்ட்ரல்ல இருந்து பெரிஃபெரிக்கு போகும்போது pulsation கொஞ்சமா இங்க ஹெவியா இருக்கும் இங்க little bit when capital reach ஆகும்போது no pulsation so the progressive okay so Winkel's effect என்ன அது recoil elastic recoil property okay of the vessel or aorta and recoil. yes இப்போ compliance more compliant vessel have more pulsation less compliant vessel have less pulsation okay arteriosclerosis patient இருக்காங்க arterios not arteriosclerosis hardening of the vessel so pressure எப்படி இருக்கும் More. pulse compliance less compliance na more pressure less compliance less compliance more pressure okay less compliance more pressure எல்லா வேர்டையும் டிபெண்ட் பண்ணிச்சுங்க ஆக்சுவலா உங்க புக்ஸ்ல நீங்க படிக்கும்போது மேக்ஸிமம் சில இடத்துல மட்டும்தான் இந்த டாக்டில் ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீனிங் இந்த இது இருக்குன்னா கம்ப்ளைன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பல்சேஷனா இதுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும் ஓகேவா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒரு பேராகிராஃப் இந்த ஆர்டிஎஸ்க்ளோரஸ் பார்த்தோமா என்ன பார்த்தோம் கம்ப்ளைன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் ஸோ அதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பேராகிராஃப் ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் இதை நான் பண்ணேன் ஓகே ஒரு வேர்டை படித்த உடனே ஒரு மெக்கானிசம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண விஷயம் மேக்ஸிமம் எங்கேயுமே நீங்கள் புக்ஸில் எங்கேயும் பார்க்க முடியாது இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஓகேவா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் புக்ஸ் ரீட் பண்ணால் இன்னும் கிளியராக ஓகே இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் தான் பண்ணேன் ஜஸ்ட் இதை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே ஒன்ஸ் நீங்கள் இதை படிச்சோன்னா எல்லாமே உங்களுக்கு மைண்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளைன்ஸ் டைரக்ட்லி மோஸ்ட் பல்சேஷன் கம்ப்ளைன்ஸ் நான் அயோட்டால் மோர் கம்ப்ளைன்ஸ் இருக்குது மோர் கம்ப்ளைன்ஸ்னா மோர் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா Winkel's effect ஸோ மோர் Winkel's effect இருக்குது ஸோ அப்போ நாங்கள் பல்சேஷன் அதிகமாக இருக்கும் கேப்லரில் பல்சேஷன் இருக்காது இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னேன் என்ன டிசீஸ் வரும் ஸோ எல்லாமே ஒரு 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 சின்ன ஃபார்முலா மாதிரி தான் ஸோ இந்த வேர்டை நமக்கு நம்ம இதை நம்ம படித்த உடனே ஹோல் மெக்கானிசம் நம்ம மைண்ட் வரும் புரிஞ்சா நெக்ஸ்ட் போகலாமா இப்போ ஃபைனலாக vascular compliance equal to volume pressure. Increased volume, increased pressure. Okay va? Compliance direct proportional to volume. Compliance inverse proportional to pressure. Compliance lesser இருக்கு. Compliance lesser pressure என்ன அதிகம். Okay. Compliance lesser இருக்கு. வால்யூம் ஃபார் இப்படி சொல்லலாம் வால்யூம் அதிகமா இருக்கு வால்யூம் வெசல் அதிகமா இருக்கு கம்ப்ளைன்ஸ் Less and more distensibility வால்யூம் அதிகமா இருக்கு வெசலோட வால்யூம் அதிகமா இருந்தா more distensibility more compliance ஓகேவா ஃபைனலைஸ் ஓகே இல்லைங்க இப்போ அடுத்தது வெயின் டிஸ்டன்சிபிலிட்டி கம்பேர் பண்ணுவோம் ஓகே ஆர்டரியும் வெயினோ டிஸ்டன்சிபிலிட்டி ஆர்டரியோட டிஸ்டன்சிபிலிட்டி எப்போ இருக்கு வெயினோ டிஸ்டன்சிபிலிட்டி நான் முன்னாடி சொன்னேன் வெயினுக்கு வந்து கெப்பாசிட்டி வெயின் இஸ் a reservoir more blood accommodate பண்ணும் ஓகே வெயின் ஸோ அப்போ அதுக்கு டிஸ்டன்சிபிலிட்டி ரொம்ப அதிகம் ஹியூமன் சைஸ் ரொம்ப அதிகம் ஓகே சரி எத்தனை டைம் ஆர்டரியை விட வெயினுக்கு அதிகமான கெப்பாசிட்டி இருக்கு ஓகே பார்ப்போம் அதாவது 24 times more compliance vein has 24 times more compliance capacity compliance also okay vein has 24 times more compliance capacity both எல்லாம் ஒரே மீனிங் ஓகேவா வெயினோட டிஸ்டன்சிபிலிட்டி அது எவ்வளவு இருக்கு அப்படி 24 times more compliant 24 times more compliance when compared to artery system okay இந்த 24 எப்படி வந்துச்சு அப்படினா distensibility பாக்கும்போது வெயினுடைய distensibility 8 times வெயினுடைய distensibility 8 times greater than arteries வெயினுடைய டிஸ்டன்சிபிலிட்டி லிசன் எக்ஸ்பிளைன் பண்றேன் வெயின் வந்து 8 மடங்கு அதிகமான டிஸ்டன்சிபிள் ஆகும் when compared to aorta 8 மடங்கு so 8 times distensibility
8 times distance fluidity, number 1. Number 2, 3 times volume of blood. 3 மடங்கு அதிகமான வால்யூமை ஸ்டோர் பண்ணிக்கும் when compared to artery. ஓகேவா? அது 3 மடங்கு 3 times more blood accommodate. ஓகேவா? வெயின்ல. ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க, வெயின் வந்து ரிசர்வாயர். ஓகே, ரிசர்வாயர், ஸ்டோரேஜ் ஆஃப் blood. ஸோ 8 into 3 24. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் 24 times. The compliance வந்து 24 times. புரிஞ்சா? கம்ப்ளைண்ட்ஸ் வெயின் சிஸ்டம்ல கம்ப்ளைண்ட்ஸ் 24. எப்படி வந்துச்சு அப்படின்னா 8 times more distensibility than arteries, 8 times more distensibility than arteries, 3 times more blood volume than artery system. ஓகேவா? approximately 2.5 to 3 liter of blood. approximately 2.5 to 3 liter of blood வந்து எங்க இருக்கும்? vein system இருக்கும். artery systemல 700 to 800 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வெயின் பத்தினா arterial pressure. vein arterial pressure எப்படி கால்குலேட் பண்றது? மேப் Systolic Systolic pressure plus 1/3 of pulse pressure. எப்படி? Systolic pressure plus 1/3 pulse pressure. systolic pressure Plus 1/3 pressure plus 1/3 1/3 pulse pressure. ஓகே. diastolic blood pressure எவ்வளோ? 80 plus 1/3. sorry minus plus sorry Plus now. sorry plus 1/3 of pulse pressure. pulse pressure normal எவ்வளோ? 40. so என்ன வரும்? டிவைட் பண்ணா 30. 13.5 something. 93 so 93. so normal mean arterial pressure 93 mm mercury. so in the arterial pressure, in the mean arterial pressure தான் tissue ஓட perfusion rate டிபெண்ட் பண்ணுது. ஓகேவா? இது arterial pressure உடைய ஃபங்க்ஷன் என்ன? supply of the oxygen and nutrition. so இந்த artery systemல இருக்கக்கூடிய pressure தான் mean arterial pressure. mean arterial pressure is the pressure which is present in arterial system, not in any other part of circulatory system, only present in arterial system. The pressure which is present in venous system called mean systemic pressure. எழுதிங்க, mean arterial pressure, the pressure which is present in arterial system, only in arterial system, அடுத்தது mean systemic pressure. mean systemic pressure na pressure which is present in venous system. அது நார்மலா 15 up to 15, ரொம்ப less pressure அது. mean systemic pressure na pressure which is present in venous system. okay, இந்த pressure டிபெண்ட் பண்ணி தான் டிஷ்யூவோட சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை. இந்த pressure reduce ஆச்சு அப்படின்னா சப்ளை reduced. mean arterial pressure reduce ஆச்சுன்னா சப்ளை reduced. mean arterial pressure increase ஆச்சுன்னா சப்ளை. அதாவது எந்த மாதிரினா mean arterial pressure ஏதாச்சும் alteration இருந்துச்சுன்னா, any alteration, increase or decrease, any alteration இருந்தாலும் டிஷ்யூவோட சப்ளைல alteration இருக்கு. fine, okay? ஏன்னா arterial system ஓட function, arterial blood pressure function is supply of the oxygen nutrition. so in the pressure difference இருந்துச்சுன்னா, pressure alteration இருந்துச்சுன்னா supply also alter, supply and removal of waste product also alter, total circulatory system also alter. ஓகேவா? புரிஞ்சா? இத mean arterial pressure இத கால்குலேட் பண்ற மெத்தட். then next அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிய போகுது. sympathetic effect. அதாவது the sympathetic effect வந்து the compliance and the compliance ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டேஜ்ல முக்கியம்னா, இந்த ஸ்டேஜ்ல முக்கியம், hemorrhagic ஸ்டேஜ்ல முக்கியம். sympathetic effect எழுதிங்க. sympathetic effect in circulatory system. இது எப்போ முக்கியம் அப்படின்னா, நிறைய ரீசன், நிறைய ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதில் ஒரு பார்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹெமரேஜ் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ வெயின் வந்து ரிசர்வேர், மோர் பிளட்டை என்ன பண்ணோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிவியர் ப்ளீடிங். அது ஹெமரேஜ் என்ன? ஓகே, ப்ளீடிங், ஹெமரேஜ். ஸோ ஹெமரேஜ் ஆகுது, ஹெமரேஜ்.
ஸோ ஹெமரேஜ் ஆச்சுன்னா எப்போல்லாம் ஹெமரேஜ் ஆகுது சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ். ஸோ தி பேசிக் திங் எப்போ ஹெமரேஜ் எப்போ ப்ளீடிங் ஆகுதோ sympathetic activity will increase the sympathetic effect. Okay, increase sympathetic effect or increase sympathetic tone, anything. Okay, so sympathetic effect increase ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? arterial constriction as well as venoconstriction. Venoconstriction தான் நமக்கு இங்க முக்கியம். So in the sympathetic effect venoconstriction ஆகல அப்படின்னா more blood present in 3 liter of blood present in venous system. Okay, அது அப்படியே தான் இருக்கும். Further arterial side ல இருந்து bleeding already போயிட்டு இருக்கு. So movement of blood low, so cardiac output less. பாடியால கம்பன்சேட் பண்ண முடியாது. So இந்த sympathetic effect என்ன பண்ணுதுன்னா venoconstriction. So venous lumen size reduce பண்ணுது. So 3 liter of blood store பண்ணி வச்சிருக்கிறத circulatory system forward பண்ணுது. So venous return increase ஆகுது, cardiac output increase ஆகுது. மற்ற மெயின் ஆர்கன்ஸ்க்கு சென்ட்ரல் சிஸ்டம் ஹார்ட் அண்ட் கிட்னி எல்லா பிளட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் சப்ளை ஆகுது, பாடி கம்பன்சேட் பண்ணுது. ஸோ ஹெமரேஜ் அப்போ கம்பன்சேட்டிவ் மெக்கானிசம் தான் இந்த சிம்பத்தட்டிக் எஃபெக்ட். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கம்பன்சேட்டிவ் மெக்கானிசம். ஓகே, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் as well as venoconstriction தான் இங்கே நமக்கு முக்கியம். ஸோ இன்க்ரீஸ் சிம்பத்தட்டிக் டோன், venoconstriction. So venoconstriction na venous return increase. புரிஞ்சா? venous return increase na cardiac output increase. So peripheral tissue ku more blood supply போகும். முக்கியமா central nervous systemத்துக்கு blood supply போகும். Okay, மெயினா blood supply வந்து எதுக்கு தேவை? first major of central nervous system. அதுக்கு தான் மெயின் first preference வந்து central nervous system. once அதுக்கு blood supply reduce ஆயிடுச்சுனாலே consciousness reduce ஆகும். புரிஞ்சா? லாஸ்டா இது ஒரு ரெண்டு கான்செப்ட். இந்த மீன் ஆர்டரியல் பிரஷர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். மீன் ஆர்டரியல் பிரஷர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஆர்டரியல் சிஸ்டம்ல எவ்வளவு பிளட் இருக்கு? 700 ஃபார் எக்ஸாம்பிள் 700. சோ இந்த 700 ml blood arterial systemத்துல இருந்தா மட்டும் தான் 100 approximate 100 mm mercury mean arterial pressure இருக்கும். approximate 90 exact 93 approximate 100. so 700 ml இருந்தா தான் இந்த 100 mm mercury mean arterial pressure இருக்கும். இதுல ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தா இந்த வால்யூம்ல ஏதாச்சும் சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் 500 வந்துச்சு, 500 ml தான் இருக்கு arterial systemல. இந்த 500 ml இருந்துச்சுன்னா mean arterial pressure becomes 0. It's very important. So little bit alteration இருந்தாலும் arterial blood volume ல and mean arterial pressure severe damage ஆகும். 700 இருந்தா 93 இருக்கு. Yes, little reduce ஆனாலும் mean arterial pressure 0 ஆகும். So supply also reduced. So இது இந்த mean arterial pressure maintenance ரொம்ப முக்கியம். புரிஞ்சா? இது ஒன்று மட்டும் இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு phenomenon, important phenomenon. Delayed compliance. No phenomenon. Delayed compliance. Delayed compliance become delayed. Delayed compliance. What mean அப்படினா compliance na distensibility. Fine, compliance na distensibility. ஒரு vein, for example vein artery எடுக்கிறோம், for example vein எடுத்துக்கிறோம். அந்த வெயின்ல ஒரு வெயின் என்ன பண்றோம்னா ஒரு எண்ட் இன்னொரு எண்டும் அக்ளூட் பண்ணிரும், பிளாக் பண்ணிரும். ஒரு எண்டையும் இன்னொரு எண்டையும் அக்ளூட் பண்ணிரும். இதான் வெயின், ஃபார் எக்ஸாம்பிள் வெயின். ஸோ இந்த எண்டையும் பிளாக் பண்ணியாச்சு, இந்த எண்டையும் பிளாக் பண்ணியாச்சு. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட் பிரசன்ட் இன் வெயின், அதாவது இந்த சென்ட்ரல் பார்ட். ஸோ இந்த பார்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வியூ. ஸோ இந்த பார்ட்டில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது நம்ம அக்ளூட் பண்ணிட்டேன், இப்போ என்ன ஆகுது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட் இங்கே இருக்கு. டைம் ஆக இந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ரெஷர் இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட் இங்கே இருக்கு, ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெசலோடைய வால் இருக்குல்ல, வெசலோடைய வால், இந்த வால் என்ன டிஸ்டன்ட் ஆகும்.
So once இந்த வெசலோட வால் டிஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா டிஸ்டன்சிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் ரெடியூஸ்ட். இனிஷியலா பிளட் அக்ளூட் பண்ண உடனே ப்ரெஷர் இன்க்ரீஸ் இனிஷியலா. அதுக்கப்புறம் ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகுது. ஸ்மூத் மசில் which present in tunica media. ஸோ என்ன ஆகுது? ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ரிலாக்ஸ் ஆன உடனே டிஸ்டன்சிபிலிட்டி அதிகமாகுது, லூமன் சைஸ் அதிகமாகுது. லூமன் சைஸ் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் ரெடியூஸ். ஸோ மோர் கம்ப்ளைன்ஸ்னா லெஸ் ப்ரெஷர், லெஸ் கம்ப்ளைன்ஸ்னா மோர் ப்ரெஷர். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டல் வியூ. ஸோ இது எப்படி கிளினிக்கலாக எப்படி ரிலேட் ஆகணும்னா பிளட் இன்ஃபியூஷன். ஓகே, பிளட் இன்ஃபியூஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம்ல. ஓகே, அந்த பிளட் இன்ஃபியூஷன் நம்ம பண்ணும்போது இன் கேஸ் ஒரு பை மிஸ்டேக் என்ன பண்ணிடுறோம், நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளட்டை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிடுறோம். நிறைய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம். நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது இனிஷியலாக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பிளட் ஆர்டரியில் அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட்டை ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ண உடனே அந்த அமௌண்ட் ஆஃப் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டமுக்கு புதுசாக வருது. ஸோ புதுசாக வந்த உடனே இனிஷியலாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உடனே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிறது, உடனே என்ன ஆகுது, டிஸ்டன்சிபிள் ஆகிறது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஆஃப்டர் சம் மினிட்ஸ் அப்புறம் ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகுது. ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகணும், டிஸ்டன்சிபிலிட்டி அதிகமாகுது. ஒன்ஸ் டிஸ்டன்சிபிலிட்டி அதிகமான ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண உடனே இனிஷியலாக ப்ரெஷர் இன்க்ரீஸ். வை? டிலேடு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஆகாது, சடனாக ஆகாது, சடனாக டிஸ்டன்சிபிள் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்மூத் மசில் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமிங் தான் அந்த டிலே ஆகுது. அந்த டிலே ஃபினாமினா தான் வெசல் எக்ஸ்போஜர் டு ஹை increased volume of blood. Vessel exposure to increased volume of blood. வெசல் என்ன ஆகுது, சடனா என்ன ஆகுது, ஒரு இன்க்ரீஸ்டு வால்யூம் ஆஃப் பிளட்டுக்கு வெசல் வந்து எக்ஸ்போஜர், சர்க்குலேஷன் சிஸ்டம் எக்ஸ்போஜர் ஆகுது. சடனா என்ன ஆகுது, நம்ம அதிகமான ஒரு பிளட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபியூர் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இனிஷியலா என்ன ஆகுது, இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், then increased blood pressure, then after some times delayed delayed stretching of smooth muscle, delayed stretching of smooth muscle. So once smooth muscle stretch ஆச்சுனா blood pressure back to normal, reduce சொல்றதை விட back to normal. Okay, back to normal. So delayed compliance na ஒரு வெசல், ஒரு blood vessel, ஒரு circulatory system சடனா ஒரு increased volume of blood க்கு exposure ஆகுது. ஓகே, இனிஷியலா எடுத்த உடனே டிஸ்டன்சிபிள் ஆக முடியாது வெசலால, கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அந்த டைமிங் தான் டிலே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, blood vessel இருக்கிற intima medial இருக்கிற smooth muscle relax ஆகுது. ஸோ ரிலாக்ஸ் ஆனோடனே vessel become distensible, vessel become more compliance. ஸோ அப்போ நாங்கள் blood pressure reduce ஆகும். more compliance, reduce blood pressure. ஓகேவா, புரிஞ்சா? ஓகே, இது blood transfusion மட்டும் தான் நடக்குமா? blood transfusionக்கு இந்த மெக்கானிசம் ஹெல்ப் ஆகும். வேற எதுக்கும் pulse pressure equal to stroke volume, pulse pressure equal to stroke volume divided by compliance. Okay, இது மட்டும் லாஸ்ட் எழுதுனால அந்த pulse pressure இத ஆட் பண்ணா இருக்கும். pulse pressure is stroke volume divided by compliance. Pulse pressure directly proportional to stroke volume, pulse pressure inversely proportional to compliance. Okay va? Ayatoda blood velocity என்ன? 3.3255. Small arteries 7 to 10. small arteries 15 to 35. large arteries 7 to 10. small arteries அதிகம். Okay, capillary pulsation இருக்குமா நார்மலா? இருந்துச்சுனா என்ன சைன்? எங்க பார்க்கலாம்? என்ன டிசீஸ்? arterial pressure என்னன்னா systolic, diastolic, pulse pressure, mean arterial. So இத அஃபெக்ட் பண்ற some factors.
first cardiac output. Cardiac output directly proportional to Systolic pressure. systolic blood pressure. Okay, fine. First factor cardiac output. Cardiac output அதிகமாச்சுனா systolic blood pressure அதிகமாகும் number 1. அடுத்த factor TPR, total peripheral resistance. Total peripheral resistance is constriction of the arterioles. Arteriole become constrict. So arteriole constrict ஆச்சுனா Systolic coming. Diastolic pressure increases. arterioles constrict ஆச்சுனா more blood pooling into the artery system. அதாவது the more blood accommodate in a given area. When arteriole become constrict, more blood accommodate in a given area. So more blood accommodate in a given area, pressure high. So ஒரு சின்ன ஒரு capacity, ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்ல அதிகமான ஒரு திங்ஸையோ நம்ம இது பண்ணா pressure அங்க என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டேங்க்ல அதிகமான வாட்டர் இது பண்றோம். ஒரு பலூன்ல அதிகமான வாட்டரை ஃபில் பண்றோம். அப்ப அங்க என்ன பிரஷர் அதிகம். சேம் திங் தான் இங்க arteriole become constrict ஆகும்போது more blood accommodate in the arterial system. So less blood தான் venous systemத்துக்கு போகுது. So அங்க more blood accommodate ஆச்சு அப்படினா அங்க பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகும். So total peripheral resistance directly proportional to Diastolic pressure. diastolic. Then some other factor, elastic property of the vessel. Elastic property. Elastic property. Elastic property now. Normally, iota வந்து bore elastic property. Elastic property அதிகமா இருந்துச்சுனா pressure என்ன கம்மியாகும் அதிகமாகும். Elastic property அதிகமா இருக்கு. Okay? pressure ஜாஸ்தி. கம்மியாகும். pressure அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியாகும். Okay? Elastic property. இது எவ்வளவு amount of blood வந்தாலும் இது accommodate பண்ணும். ஏன்னா distensible ஆகுது. So அங்க என்ன ஆகும்? pressure reduce. Less elasticity னா more pressure. அப்போ elasticity inversely proportional to BP or arterial pressure. எப்படி எழுதுங்க? arterial pressure. Elastic property inversely proportional to arterial pressure. Then lumen size, vessel oda lumen size increase ஆச்சுனா lumen size Less pressure. lumen size Increase ஆகுது. அப்ப என்ன ஆகும்? pressure என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகே ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? vessel இதான் lumenல ஒரு lumenோட size increase ஆகுது. so blood flow அங்க வந்து ஈஸியா blood flow ஆகும். அங்க pressure வந்து reduce ஆகும். ஓகேவா? lumen size increase, pressure reduced. lumen size decrease ஆச்சுனா pressure increase. அப்போ lumen size inversely proportional to arterial pressure. புரிஞ்சா? டவுட் இருக்கா? இல்லல்ல. அடுத்தது heart rate and heart rate directly proportional. heart rate directly proportional to the arterial pressure. Heart rate directly proportional to arterial pressure. Okay.